சிவகங்கை மாவட்டத்தில் கஸ்டோடியல் டெத் சம்பவம் அரங்கேறி இருந்தது. இதில் 5 போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கிறார். நீதி விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது கோவிலில் செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் மிக முக்கிய சாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா, இந்த வீடியோவை ஒரு பாத்ரூம்லேருந்து எடுத்திருக்கார் ஒருத்தர். அவர் பேர் தான் சக்தீஸ்வரன். இந்த வீடியோ தான் மிக முக்கிய எவிடன்ஸ். அதில் போலீஸ் அடித்ததற்கான சாட்சி. பிரேத பரிசோதனை அறிக்கையும் இருந்தது, எத்தனை இடத்துல அவருக்கு அடி ரொம்ப பலமாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோ மிக முக்கிய சாட்சியாக அமைந்தது, பரபரப்பு காணப்பட்டது. அந்த வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரன் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வக்கீலுங்களை கூட வச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி அவர் சொல்ல வர்றது அதாவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பவர், இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பவர்கள் போலீஸார். 5 போலீஸார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு குற்ற பின்னணி கொண்ட நபர்களோடு தொடர்பு இருக்கிறது. அதனால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும், சாட்சியங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். நீதிமன்றம் ஏற்கனவே இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆயுதமேந்திய போலீஸாரும் பாதுகாப்பு போடலை. அதனால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எல்லா சம்மந்தப்பட்ட அத்தனை சாட்சிக்காரர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணும், இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய வழக்கறிஞர்களும் சொல்ல, அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்திலேயே அவருக்கு 24 மணி நேரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை தற்பொழுது பார்த்து விடுவோம். சார், எல்லாருமே அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? இவங்க ஸ்பெஷல் டீம்ன்றதோட இவங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதனால விஷயம் ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தால் கூட இப்போ மனசில் அச்சம் இருக்குது உங்களுக்கு. இந்த கார் நம்மளை அடிச்சிருமோ அப்படின்னு அச்சம். நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி விசாரணைக்கு வந்திருக்க, என்கொயரி முடிச்சுட்டு நாங்கள் மற்றதெல்லாம் சொல்லுவோம். அவர் ஏதோ சொல்ல வந்தார். நேற்று கூட நம்ம பணியாளர் ஒருவர் டியூட்டி முடிச்சுட்டுன்னு ஏதோ சொல்ல வந்தார். என்ன அச்சுறுத்தல் வந்ததா, என்ன சொல்ல வந்ததான்னு தெரில. அவருடைய வழக்கறிஞர் அவர் மேலே கை வைத்தார், அமைதியாகி விட்டார். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பற்றி பேசலை. சரி, அவருக்கு 24 மணி நேரம் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதி விசாரணையில் அவரும் ஆஜராகி அவருடைய சாட்சியத்தை அளிப்பார். அவருடைய வீடியோ எவிடன்ஸ் தான் மிக முக்கிய எவிடன்ஸ். இது ஒன்று. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மீது ஒருவர் புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய பெயர் நிக்கிதா, 48 வயதாகிறது. ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. அவங்க முன்னாடி டாக்டர் என்று சொல்லி வந்தார்கள். அவர் முனைவர், PhD முடித்ததுனால அப்படி சொல்கிறாங்க. அவர் மருத்துவம் படித்த டாக்டர்லாம் கிடையாது. அவர் ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தான் வழக்கு கூட பதிவு செய்யாமல் திடீர்னு சிறப்பு டீம் வந்தாங்க, விசாரித்தாங்க, அடி நடித்தாங்க. மிளகா பொடி எடுத்துகிட்டு வாயில், அப்புறம் காதில், அப்புறம் அந்தரங்க உறுப்பில் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அஜித்குமாரை. அந்த தகவலும் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தான் போலீஸார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது, நிக்கிதா டைரக்டாக, அதாவது எல்லா வழக்கிலையும் போலீஸார் இப்படி மும்முரம் காட்டுகிறார்களா என்றால் இல்லை. அப்போ நிக்கிதாவுடைய வழக்கில் மட்டும் போலீஸார் ஏன் இவ்வளவு மும்முரம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்து, நிக்கிதாவுக்கு யாராவது அதிகாரிகள் சிபாரிசுக்கு வந்தார்களா, அதனால் போலீஸார் இவ்வளவு மும்முரம் காட்டினார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் தலைவர்கள், வெவ்வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள். யார் அந்த IAS அதிகாரி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கு இப்படி சென்று கொண்டிருக்கையில் நிக்கிதா ஏற்கனவே மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது 6 குற்றச்சாட்டுகள் வந்திருப்பதாக செய்தியாளர் தகவல் பதிவு செய்திருக்கிறார். அந்த 6 மோசடி குற்றச்சாட்டு மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது, அதாவது மிக முக்கிய நபர்களோட PA எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பணம் கொடுங்க உங்களுக்கு அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபாய், யாருக்கு அரசு வேலை வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட பல லட்ச ரூபா வாங்கி மோசடி செஞ்சிட்டதா பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க. இதில் வழக்கு பதிவுகளும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. செய்தியாளர்கள் தகவல் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நிக்கிதா கிட்ட பேட்டி எடுக்க போனாங்க. அவங்க அன்று சம்பவம் நடந்த அன்று என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்களை சொல்கிறாங்க. அதையும் கேட்டு விடுவோம். அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வராது. எடுத்துகிட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சுட்டு அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியும். முன்னாடி நுழைவாயில் ரொம்ப அதிக இதாக இருக்குது, என்னால் தள்ள முடியல. சமாதானத்தில் தான் தள்ளிடுறோம். இப்போ அந்த தம்பியை அம்மாவை தள்ளி அந்த உன்ன நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே கோயிலுக்குள்ளே
அங்கே நிப்பாட்டி வச்சிடறாரு. நான் அம்மாட்ட சொல்கிறேன், இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன், இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன். அந்த பையன் வந்துட்டு, இல்லை மேடம் சாவியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறா. அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு, சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம், அதுக்கு காசு வேணும், தட்டில் உண்டியலில் போட காசு வேணும். அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது. எப்படின்னா ஒரு கட்டைப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க, மேலே இவங்களோட துணிமணி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம். இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும், அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கல் ஸ்கேன். இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க, ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு. நான் வந்து மடப்புறம் காளியாத்தட்ட வந்து கேட்டுட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன், நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா, ஒரு செயின் 2 வளையல் 2 மோதிரம் சார், அங்கே போய் கழட்டாதீங்க, காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம், நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு இருப்பேன். கழட்டி வைக்கிறாங்க சார், வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகலை. இப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் நிக்கிதா மேலே கேள்வி எழுப்புகிறாங்க. 6 பேர் நிக்கிதா மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து பணம் வாங்கிட்டு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி மோசடி செஞ்சதாக அந்த புகார்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்ற ஆண்டு கூட கல்லூரி மாணவிகள்லாம் இவங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு புகார்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது. இதுவரை நிக்கிதாவை என்ன விசாரித்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, இந்த வழக்கிலேயாவது அவங்கள கூப்பிட்டு வச்சு தீவிரமாக விசாரிச்சிங்களா? இது போன்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே இவங்களுடைய நகை எங்கே என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அப்படி ஸ்கேன் எடுக்க தான் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, மதுரையிலேருந்து கிளம்பி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வீட்லேயே கட்டி பத்திரமா பீரோவில் பூட்டி வச்சுருக்கலாமே. அதை காரில் போட்டுட்டு வந்துட்டு பிறகு காரில் கழட்டி அதை ஒரு கட்டப்பை உள்ளே வச்சு கோயிலில் இறங்கும் போதாவது அதை எடுத்து கைப்பையில் வச்சுன்னு இறங்கியிருக்கலாமே. அதையும் செய்ய தவறிவிட்டு உதவிக்காக வந்த அஜித்குமார் வீல் சேர்லாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணதாக அவங்களே சொல்கிறாங்க. அஜித்குமார் மேலே சந்தேகம் இருக்கிறது என்று போலீஸில் புகார் கொடுத்ததால் அஜித்குமாரை பிடித்து சென்று விட்டார்கள். அந்த நகையை போலீஸார் அஜித்குமார் கிட்ட இருந்தோ அல்லது வேற எங்கிருந்தோ எங்கேயுமே மீட்க முடியல. உண்மையிலேயே நகை இருந்ததா என்று சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதுபோல் அந்த இருந்ததுன்னா அந்த நகை எங்கே, ஏன் இவங்க அஜித்குமாரை டார்கெட் பண்ணி புகார் கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் சமூக ஆர்வலர்களால் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இந்த புகார்தாரருடைய அஜாக்கிரதை குறித்து கேள்வி முன்வைத்து இவர்களை அல்லவா தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.